வணக்கம். இன்றைக்கி திருச்சி மாவட்டம் மணப்பாறை ரோட்டில் இனாம் குளத்தூர் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். போர் ஆழம் 345 அடி, 300 அடியில் மோட்டார் இறக்கியிருக்கோம். 1700 வாட் பிஎல்டிசி மோட்டார், 50 mm பைப் சைஸு. முன்னாடி வந்து செட்டு போட்டிருக்காங்க, செட்டுக்கு மேலே ஃபிட் பண்ணும், அது ஒர்க் போயிட்டுருக்கு. 3 பேனெலாம் டெஸ்டிங் ஓட்டில் நம்ம செட்டு மேலே போகிறது அப்படின்னா கீழே இறக்கி மேலே ஏற்ற முடியும்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஏற்றிப்போம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு. ஒரு 75 சென்ட் லேண்டு இவங்களுக்கு. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயான இடம் தான். மோட்டார் மட்டும் எரெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க வந்து பசங்களுக்கு குளிக்கிறதுக்காக இந்த தொட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த தொட்டியில் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு மற்ற தென்னம்பிள்ளை வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஒரு 35 to 50 மரம் நல்லா கேப் விட்டு வச்சு ஒரு 35 மரம் அதிகபட்சமாக 50 மரம் வைக்கலாம் அந்த இடத்துக்கு. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரேம் போட்டிருக்கோம், ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு, செட்டு முன்னாடி இந்த பக்கம் பாத்ரூமு. இங்கேருந்து ஒரு 120 அடி டிஸ்டன்ஸில் போர் இருக்குது. கீழே வந்து பூசு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சுவிட்சை உள்ளே வைக்க முடியாது, வெளியே தான் வந்து டெம்பரரியாக வச்சாகணும். ஏன்னா ஒரே ஒரு MCB பிரேக்கர் தான். ஃபிட் பண்ணிவிட்டு பேனலில் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்றது செக் பண்ணுவோம். இந்த எல்லோ கலரில் தெரிகிற கம்பம் மட்டும் இவங்களோட வயல். பக்கம் ஒரு குளம் இருக்குது. பேனல் ஃபிட் பண்ணியாச்சு. டைம் 9:45. இப்போது 7:30 மணிக்கு வந்தோம். 10 மணிக்குள்ளே ஒர்க்கை முடிச்சாச்சு. 2.5 மணி நேரம் தான். கீழே MCB வச்சுட்டு மோட்டார் ஆன் பண்ண தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரெஷரு நல்லா இருக்குது. வெயில். பேனசோனிக் கேங்கர் பைபேசியல் 605 வாட்ஸ் ஒரு பேனலும் முடிஞ்சது. செட்டு மேலே போட்டிருக்கோம். MCB பிரேக்கர் முன்னாடி அங்கே வச்சுருக்கோம் கம்பத்தில். இந்த ரூமுக்குள்ளே தான் வந்து வைக்க போகிறாங்க. ரூம் ஒர்க்கு பூச்சி வேலை நடந்துக்கிட்டு அதை முடிச்சுட்டு உள்ளே எடுத்து வைக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாறை இந்த ஏரியா. எதுவுமே விவசாயம் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் பொட்டல் காடாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் குழி தோண்டி இருக்காங்க. 4 அடியில் தண்ணி ஊற்று தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான். அதுக்கு கீழே தோணுனா ஓவராக தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு செப்டிக் டேங்க்கே வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. போர்லேயும் தண்ணி வடியாக மூடிட்டுருக்கு. பார் எப்படி இருக்குது பாருங்கள். எதுவுமே விவசாய லேண்ட்லாம் கிடையாது. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே ஆச்சரியமாக இருக்குது. தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது. இது எவ்வளோ இது பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிறதில்ல. அதனால் அதை அப்படியே கடப்பில் போட்டு அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கிளியராக பால் மாதிரி இருக்குது தண்ணி. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். போரில் போயிட்டு நம்ம அதை பார்ப்போம். மோட்டார் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி வந்துட்டுருக்கு. ஒரு 1 to 1.25 அடி டிஸ்டன்ஸ் அப்புறம் விழுந்துட்டுருக்கு. 1.5 inch டெலிவரி, 50 mm பைப் சைஸு. சேனல் மேலே செட்டு மேலே இருக்குது. சுவிட்சு வந்து MCB பிரேக்கர். ரூமுன்றதுனால பாக்ஸ் வைக்கல, ஓப்பன்லேயே வச்சுக்கிட்டோம். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வைக்கிறத சொல்லியிருக்காங்க. வயர் அதுக்கு மாதிரி லென்த்தாக கொடுத்துருக்கு. DC கேபிள் கம்ப்ளீட் செட்டு எல்லாமே எடுத்து வந்து பண்ணி கொடுத்தாச்சு. வயர் மட்டும் இவங்களுக்கு சேர்ந்தாகும். இங்கேருந்து ஒரு 120 to 150 அடி தோராயமாக ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற கேபிள். மண் கலந்து வந்துக்கிட்டு இருக்கு லைட்டாக. இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.